முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் விஜயை நேரடியாக சந்திச்சு பட்டினப்பாக்கம் வீட்டுல தாவேகா கட்சியில இணைஞ்சிருக்கிறார். அவர் மட்டும் இல்லாம அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் தாவேகாவில் சேரப்போவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சார்ந்த மிக முக்கியமான கட்சி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் தாவேகாவில் இணைய போகிறார்கள். எடப்பாடியை பழிவாங்குவதற்காக அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தி எம்எல்ஏ, எம்பி, முன்னாள் அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக தாவேகாவில் கொண்டு வருவதற்காக செங்கோட்டையன் சில காய்களை நகர்த்தி இருக்கிறார். அது குறித்து மூத்த பத்திரிகையாளர்கள் சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். செங்கோட்டையனை தொடர்ந்து அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் தாவேகாவில் இணைய போகிறார்கள்? அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் விஜயை சந்தித்து நேரடியாக தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா நேரா கோட்டைக்கு சென்று, அதாவது செக்ரட்டரியேட்டுக்கு போய் திரு சபாநாயகர் அப்பாவு அவர்களை நேரடியாக பார்த்து எம்எல்ஏ ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தீவிரமான தொண்டர்களோடு சில ஆலோசனைகளை நடத்திவிட்டு நேரடியாக விஜயனுடைய வீட்டுக்கு, அதாவது பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு சென்று விஜயோடு தீவிரமான ஒரு ஆலோசனைக்கு பிறகு தாவேகாவில் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு பரபரப்பா தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே அவர் இருந்த அதிமுக கட்சியில அவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நேரடியான முரண்பாடுகள் முதல்ல இருந்தே இருந்துச்சு. அதனுடைய உச்சபட்சமான விஷயம் கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தியில ஓ பன்னீர்செல்வத்தோடையும் சரி, அதே மாதிரி டிடிவி தினகரனோட சேர்ந்து தேவர் ஜெயந்தி கொண்டாடினாரு. இந்த பிரச்சனைக்கு பிறகு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவருடைய எல்லா பொறுப்புகளுமே புடுங்கப்பட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கப்பட்டார். இதுக்கு பிறகு அவர் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மன வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு. இந்த கட்சிக்காக நான் 50 ஆண்டுகள் உழைச்சிருக்கிறேன், ஆனா என்ன வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது 1970 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவினுடைய கொங்கு மண்டலத்தினுடைய அறியப்பட்ட முகமாக செங்கோட்டையன் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். முதலா பாத்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் நின்று எம்எல்ஏவா ஜெயிச்சாரு. அதுக்கு பிறகு அடுத்தடுத்த எல்லா தடவையும் பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல நின்று ஜெயிச்சிருக்காரு. இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய எம்எல்ஏவா இருந்தாரு, இன்னைக்கு அதை ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன் அவர் அதிமுக இருந்து விலகினார் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. எடப்பாடிக்கும் அவருக்குமான முரண்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த முரண்பாடுகளோடு தேவர் ஜெயந்திக்கு பிறகு வெளியே வந்து எடப்பாடிக்கு கட்டளையிட்டார், நீங்க 10 நாட்களுக்குள்ள இந்த கட்சியை ஒன்றிணைக்கணும், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து இந்த கட்சியை உருவாக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரியான கட்டளைகள்லாம் விட்டாரு. எடப்பாடி எதையுமே கண்டுக்கல. சோ செங்கோட்டையன் நேரடியா டெல்லிக்கு போனார். அமித்ஷாவை போய் நேரடியா சந்திச்சு, ஐயா இந்த டீம் எல்லாத்தையும் நான் ஒன்று சேர்க்கிறேன், நீங்க எனக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு தான் அவர் கேட்டாரு. ஆனா பாஜக தரப்புல இருந்து எந்த சப்போர்ட்டுமே வரல. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக டிடிவி தினகரன் தலைமையிலோ சசிகலா தலைமையிலோ திருப்பியும் ரீஆர்கனைஸ் ஆகிவிடக் கூடாது. அதிமுக ரீஆர்கனைஸ் ஆயிருச்சு அப்படின்னா பாஜகவுக்கு திரும்பவும் தமிழ்நாட்டில் வேலை இல்லை. ஏன்னா ஒரு பிரதான கட்சி திமுகவுக்கு எதிராக நம்பர் 2 ஆக தமிழ்நாட்டில் யார் ஆக போறாங்க? அது தாவேகா வரப்போதா, அதிமுக வரப்போதா, வேற ஏதாவது கட்சிகள், புது கட்சிகள் வரப்போதா? அதாவது பாஜக மாதிரி இந்த போட்டி நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பாஜக என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க? திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிறதா தமிழ்நாடு பாலிடிக்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவு. அதனாலதான் நேரடியா செங்கோட்டையன் டெல்லி போய் சந்திச்சு அதிமுக ஒன்று சேர்க்கணும்னு சொன்னப்போ கூட இவங்க எதையுமே கண்டுக்கல. தயவு செஞ்சு டெல்லியில இருந்து கிளம்புங்கன்னு அமித்ஷா சொன்னதுக்கு பிறகு செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அப்செட். என்னடா நாம ஒரு பிளான போட்டோம், நாம ஒரு ஹீரோ ஆகி அடுத்த சிஎம் ஆகலாம், சசிகலாவை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு நாம சிஎம் கேண்டிடேட் ஆகலாம், எடப்பாடியை காலி பண்ணிடலாம் நினைச்சோம். ஆனா இது அப்படியே ரிவர்ஸா மாறிடுச்சு. ஆரம்பத்துல நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணு சொன்னோன்னே நம்மளை துரத்தி விட்டாங்களே அப்படிங்கிற மிகப்பெரிய அப்செட்ல இருந்தாரு. இதனாலதான் பாத்தீங்கன்னா டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் கொடுத்த பேட்டிகள்ல அவர் ரொம்ப சோகமாக வருத்தப்பட்டு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னா, திமுகவுக்கு போலாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. திமுகவில் அவர் சேர்த்துக்கிறதுக்கு யாருமே இசைவா இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் இவர் அதிமுக இருக்கும்போது அங்க இருந்த மிக முக்கியமான கொங்கு மண்டலத்தை சார்ந்த அமைச்சர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களை ஜெயலலிதாவோடு மிக நெருக்கமா இருந்த காரணத்தால எல்லாருக்கும் துரத்தி விட்டாரு. அதாவது செங்கோட்டையன் ஜெயலலிதாவோடு மிக மிக நெருக்கமா இருந்தாரு. ஆரம்பத்துல செங்கோட்டையன் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஜெயலலிதா கேட்டாங்க. ஏன்னா இவர் தான் தேர்தல் நேரங்கள்ல பிரச்சார ஷெட்யூல் எல்லாம் போடக்கூடிய ஒரு முக்கியமான நபர். தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதாவால இதுக்காகவே பாராட்டப்பட்ட நபர். சோ அப்போ இவர் ஜெயலலிதா பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு இவங்கெல்லாம் சரியில்லைன்னு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் களை எடுத்துட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ள கொங்கு மண்டலத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைச்சுதான் பல வேலையை செஞ்சாரு. பிற்பாடு அவர் மேல ஜெயலலிதா அதிருப்தி ஆனாங்க. அதுக்கு பல பர்சனல் காரணங்களே உண்டு. திரு செங்கோட்டையன் அவர்களுடைய மனைவி நேரடியாகவே சசிகலாவை போய் சந்திச்சு செங்கோட்டையனுக்கும் அவருடைய உதவியாளராக இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவிக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கமான தொடர்பு இருக்கு, அவர் வீட்டுக்கே வர்றதில்ல, ஒட்டுமொத்தமா சொத்து பத்தால இல்லாம பண்ணிடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நேரடியாக ஜெயலலிதாவை பார்த்து சந்திச்சு அவங்க மனைவி சொன்னதால அவருடைய கட்சி பதவி எல்லாமே பறிக்கப்பட்டுச்சு, அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் ஒன்னொன்னா கட்சி பதவி எல்லாம் பறிக்கப்பட்டு எல்லாமே தூக்கி எறியப்பட்டுச்சு. மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து தூக்கி எறிஞ்சாங்க.
சோ இது ஒரு பர்சனல் காரணமாக இருந்தாலும் ஜெயலலிதா ரொம்ப சீரியஸா அவருக்கு மேல நடவடிக்கை எடுத்த பிறகு இவர் அதிமுக வந்து ஓரங்கட்டப்பட்டார். அதிமுக இவர் ஒரு ஓரமா இருக்கும்போது காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இறந்து போயிடுறாங்க. ஜெயலலிதா இறந்த உடனே அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமியை யார் கொண்டு வர்றாங்க? சசிகலா கொண்டு வர்றாங்க. இவர் பேரும் அந்த நேரத்தில் அடிபட்டுச்சு. ஆனா இவர் வந்து அதுக்கு ஒத்துழைக்கல. ஏன்னா இவர் கையில பணம் இல்ல, எடப்பாடி கையில பணம் இருந்துச்சு. எல்லா எம்எல்ஏக்களும் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணாங்க, சசிகலாவும் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணாங்க. அதனால வந்து இவர் வந்து பாசா வந்து உட்கார்றாரு. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக எடப்பாடி காய் நகர்த்துறாரு. முதல்ல சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அப்படின்னு எல்லாத்தையும் வெளியே அனுப்புறாரு. கடைசியா செங்கோட்டையன் அனுப்புறாரு. செங்கோட்டையன் தனக்கு பாஜக ஆதரவு இருக்குன்னு நினைச்சிட்டு எப்படியாவது இந்த கட்சி ஆர்கனைஸ் பண்ணிடலாம்னு கடந்த 2 மாசமா ட்ரை பண்ணாரு. அது ஒர்க் அவுட் ஆகல. சரி, ஒட்டுமொத்தமாக இனிமேல் நம்ம திமுகவுக்கும் போக முடியாது. ஏன்னா ஜெயலலிதா காலத்துல நாம வெளியே அனுப்பின பல பேர் திமுக இருக்காங்க. அவங்க யாருமே செங்கோட்டையன் திமுகவுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்ததுனால செங்கோட்டையன் அகாமடேட் பண்றதுக்கு ஸ்பேஸ் இல்ல. சோ இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா நேரடியா தாவேக்கால சேர்ந்துட்டாரு, விஜயை சந்திச்சிருக்காரு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு லாஸ் தான். ஏன்னா இப்ப 59 எம்எல்ஏவா குறைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு அவரும் போயிட்டாரு. அது இல்லாம வால்பாறை எம்எல்ஏ இறந்து போனாரு. இப்ப செங்கோட்டையன் போயிட்டாரு. இப்ப 59 தான் இருக்கு. ஏற்கனவே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டே இருது. சசிகலா வெளியே போனப்ப, டிடிவி சசிகலா போனப்போ ஒரு 7% குறைஞ்சது. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் போகும்போது ஒரு 13% குறைந்து இப்போ ஒரு 20% தான் வந்து அதிமுகவினுடைய ஓட் பேங்கா இருக்கு அப்படின்னு சில மூத்த பத்திரிகையாளரே சொல்றாங்க. இதுல மிக முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, செங்கோட்டையன் மட்டும் போறாரா, செங்கோட்டையனோடு சேர்ந்து இன்னும் சில அமைச்சர்கள் போறாங்களா, எம்எல்ஏ முன்னாள் எம்பிக்கள் சத்யபாமா மாதிரியான ஆட்கள் வந்து கூட போறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. ஒரு அதிருப்தி எம்எல்ஏ கூட்டமும் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் கூட்டம் அதிமுக இருக்கிறவங்க வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர்கள் 4 பேரு செங்கோட்டையனோடு சேர்ந்து தாவேக்காவில் இணைய இருப்பதாக செய்திகள் கசிஞ்சு கொண்டிருக்கிறது. சோ அப்ப செங்கோட்டையன் தாவேக்கால சேர்றது அப்படிங்கிறது ஒரு நபருடைய விடயம் அல்ல. ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய அதிருப்தியான எம்எல்ஏக்களையும் சரி, எம்பிக்களையும் சரி, முக்கியமான நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துக்கொண்டு தாவேக்கால இணைக்கிறது. தாவேக்காவுக்கு அவங்களுடைய கிரவுண்ட் வரைக்கும் எந்தெந்த தொகுதியில யார் யாரை நிக்க வைக்கலாம், என்னென்ன கேஸ்ட் கால்குலேஷன்ஸ் போடுறது, எல்லா விஷயத்தையும் செங்கோட்டையன் செஞ்சு கொடுத்துருவாரு. இதுக்காகவே மூத்த அமைச்சர்கள் தேவைப்பட்டிருக்காங்க தாவேக்கால. அதனாலதான் செங்கோட்டையன் அகாமடேட் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் எனக்கு காமிச்சிருக்கிறார் விஜய் அப்படிங்கிற செய்தி வந்து வெளியே வந்திருக்கு. ஒரு வகையில் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் கட்சியில சேர்றதுக்கு பல பேர் முயற்சி பண்ணாங்க. இப்ப திமுக சேர்ந்தாரு பாத்தீங்களா, மருது அழகராஜ் அதிமுக இருந்து அதிமுக ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். சோ அதிமுகவினுடைய முக்கியமான பத்திரிகையினுடைய எடிட்டராகவே இருந்திருக்காரு. ஜெயலலிதா பேசின பல விஷயங்களை எழுதி கொடுத்தவர் மருது அழகராஜ். நல்லா படிச்சவர், மெச்சூர்டான ஒரு ஆளு. சோ இவர் பாத்தீங்கன்னா தாவேக்கால சேர்றதுக்காக நேரடியா போய் டி நகர்ல இருக்கக்கூடிய ஆதவர்ஜுன ஆபீஸும் சரி போய் அங்க உட்கார்ந்து பேச்சுவார்த்தைக்காக போயிருக்கிறாரு. ஒரு தடவை கூட அவரை சந்திக்கல. விஜய் தரப்போ ஆதவர்ஜுனாவோ புசி ஆனந்தோ யாருமே சந்திக்கல. 3 முறை போயிருக்கிறாரு, கண்டுக்காம விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு செஞ்சி ராமச்சந்திரன் போனாரு, அவரெல்லாம் சட்டையே பண்ணிக்கல. அதோட நாம் தமிழர் இருந்து காளியம்மாள் போனாங்க. இவங்க எல்லாருமே போய் தாவேக்கால விஜய சந்திச்சு கட்சியில சேர்றதுக்காக ஒவ்வொரு முறையும் அப்ரோச் பண்ணும் போதும் இவங்களை யாரையுமே சேர்த்துக்கலன்னு சொல்றதை விட இவங்களை பார்க்கவே இல்லை. யாரு அப்படின்னா அந்த விஜய் டீம். ஆதவர்ஜுனாவுக்கும் புசி ஆனந்துக்கும் நிர்மலுக்கோ இல்ல மற்றவங்களுக்கு ஜானுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, வேற வேற கட்சியில சக்தி வாய்ந்த ஏற்கனவே அரசியல்ல பழந்துன்னு கொட்ட போட்ட ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வந்தா நம்மள ஓரம் கட்டிடுவாங்க, நமக்கு எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே இல்ல. விஜயோட உட்கார்ந்து ஒரு அரசியல் உரையாடல் நடக்கும்போது இல்ல கட்சி பிரிக்கிறது, சாதிவாரியான கால்குலேஷன்ஸ் போட்டு சீட்டுக்களை ஒதுக்குறதுன்னு வரும்போது இப்ப செங்கோட்டையன் உள்ள இருந்து ஆதவர்ஜுனா தப்பா சொல்லும்போது இதெல்லாம் தப்பு தம்பி, இப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ணுங்கன்னு ஒரு 2 முறை சொன்னா விஜய்க்கு ஆதவர்ஜுனா மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும், புஷியானந்த் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும், ஜான் மேல நிர்மல் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். அப்படிங்கிறதுனாலேயே இவங்க என்ன பண்ணாங்க, நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆட்கள், கட்சி அனுபவம் உள்ள ஆட்கள், காலங்காலமாக எம்எல்ஏவும் மினிஸ்டராகவும் இருந்த ஆட்கள், வேற கட்சியில இருந்து எவனும் தாவேக்கால வந்திருக்கிறாது, குறிப்பாக விஜயை நெருங்கிவிடக் கூடாது அப்படின்னு யாரு நினைச்சாங்க அப்படின்னா இந்த விஜயை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நினைச்சது. இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு கூட்டம் அரசியல் அனுபவம் உள்ள மருது அழகராஜையோ காளியம்மாளையோ மற்றவங்களையோ சந்திக்க விடாம தடுத்து இருக்கிறாங்க. ஆனா கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு தாவேக்கால பல மாற்றங்கள் வருது. குறிப்பாக விஜயினுடைய அப்பா சந்திரசேகர் அவர்கள் வெளிப்படையா வந்து பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட தனிப்பட்ட முறையிலும் பேசியிருக்காரு. அப்படிங்கிறாங்க, தம்பி நீ தனியா இருக்காத, முன்னாள் அரசியல்வாதிகள், ஏற்கனவே கட்சியில் அனுபவம் உள்ளவங்க, தேர்தல்னா என்ன, எப்படி சீட் அலோகேட் பண்ணணும், எப்படி பூத் கமிட்டி ரெடி பண்ணணும், எப்படி பிரச்சாரத்தை வகுக்கணும், இது மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்ச ஆட்களை கூட சேர்த்துனா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக அவர் கொடுத்த அட்வைஸும் சரி, யாரை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. பல பேர் அவங்களா உள்ளவர்னு சொல்லியும் சந்திக்க விரும்பாத விஜய் செங்கோட்டையனை சந்திக்க விரும்புறார். ஒரு பக்கம் கொங்கு பெல்ட்ல
தாவேகாவுக்கான ஒரு பேஸ உருவாக்கிற முடியும் இவரை வச்சு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரங்களை வடிவமைக்கிறதுல செங்கோட்டையின் கில்லாடி. சோ இதெல்லாத்தையும் அவர் வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாரு. என்ன அறிக்கை, என்ன டீம், எல்லாத்தையும் அவர் உள்ள கொண்டு வந்துருவாரு. சோ இதுக்காக தான் செங்கோட்டையன் அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நேரடியாக விஜய் பேசி சந்திச்சு கட்சியில சேர்த்திருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, செங்கோட்டையன் ஏன் தாவேகாவை சூஸ் பண்றாரு அப்படின்னா, அவர் திமுக எடுத்துக்க மாட்டாங்க, அதிமுக கிடையாது, பாஜக குள்ள போக முடியாது, பாஜக ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே கிடையாது. சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றப்ப முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, எடப்பாடி என்ன திமிர்ல இருக்காரு, எப்படி இருந்தாலும் தாவேகாவும் அதிமுக ஒன்னா சேர்ந்துரும், நாம எலெக்ஷனை சந்திச்சிருவோம், நாம ஜெயிச்சிருவோம், நாம சிஎம் ஆயிருவோம் அப்படிங்கிற ஒரு மம்மதில் இருக்காரு. விடக்கூடாது, கட்சிக்குள்ள பிளவை ஏற்படுத்தணும். அதாவது இந்த கூட்டணி ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த கூட்டணி ஏற்பாடுகளுக்குள்ளேயே நம்ம ஒரு பிளவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி, உனக்கு யாரு நண்பன் நினைச்சிட்டு இருக்க, விஜய் தானே, அங்க நான் போய் சேர்றேன் பாருன்னு சொல்லி அங்க போய் சேர்ந்துட்டாரு. இப்போ எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை தாவேகாவோட கூட்டணியில சேர்த்துக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவெடுக்க வேண்டிய இடத்துல செங்கோட்டையன் வந்துட்டாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த தேர்தலுடைய தலைவிதியை முடிவு பண்றக்கூடிய இடத்துல செங்கோட்டையன் வந்து உட்கார்ந்துருக்காரு. சோ இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு கால்குலேஷன். இதை பாஜகவும் எதிர்பார்க்கல, அதிமுகவும் எதிர்பார்க்கல. இன்னொரு நரேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக தான் செங்கோட்டையனை விஜய் கட்சிக்குள்ள போக சொல்லி இருக்கிறாங்க, இவங்க அங்க போனாதான் அந்த கட்சியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்காக பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் சொல்றாங்க. அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, பாஜக ஏற்கனவே செங்கோட்டையனை கை கழுவி விட்டது. செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருப்பாங்க பாஜக, செங்கோட்டையனை ஆதரிப்பாங்க அப்படின்னு செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் நினைச்சாங்க. ஆனா பாஜக கைவிட்டுருச்சு. அதனால வேற வழியே இல்லாம அவர் ஒரு பக்கம் நேரடியாகவே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாத்துக்கணும், இன்னொரு பக்கம் எடப்பாடியை பழி வாங்கணும். இந்த கூட்டணி 26 எலெக்ஷனுடைய கூட்டணியவே நான் தான் முடிவு பண்ணணும், நான் அதிமுகலே இல்லைனாலும் அதிமுக அடுத்தது என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கூட்டணியை நான் தான் முடிவு பண்ணு அப்படிங்கிறதுக்காகவே அவர் வந்து தாவே கலப்பை இணைஞ்சிருக்கிறாரு. சோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத.